வணக்கம் மக்களே. பணத்தால் எதையும் சாதிக்க முடியாது என்று சொல்வார்கள். உண்மைதான். ஆனால் பணம் இருந்தால் பல விஷயங்களை மாற்றிவிடலாம். பணம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பல கஷ்டங்களை தீர்க்க வழி ஏற்படுத்த முடியும் என்ற காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பணவரவு அதிகரிக்காமல் செலவு மட்டும் அதிகரிக்கிறது என்ற கவலையில் இருப்பவர்கள் தான் அதிகம். இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் பணத்தை பெருகச் செய்வதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்குமான ஒரு எளிய 6 வழிமுறைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஏதாவது முக்கியமான காரியம், தொழில் விஷயம், பணம் வருவது தொடர்பான வேலையாக செல்லும் போது அருகம்புல் நுனி, திருநீற்று பச்சிலை ஆகிய 2ஐயும் ஒவ்வொன்று எடுத்து பையில் வைத்துக் கொண்டு சென்றால் போகின்ற காரியம் கண்டிப்பாக வெற்றிகரமாக அமையும். வீடு அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் வைத்து அதில் எலுமிச்சையொன்றை போட்டு வையுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை அதை மாற்றிக்கொண்டே இருங்கள். தொடர்ந்து 2 மாதங்கள் இதை செய்து வந்தால் பற்றாக்குறை நிலை மாறி செல்வம் செழிக்க துவங்கும். பணப்பெட்டியில் பணத்தை வைக்கும்போது அதோடு சேர்த்து 6 வெற்றிலைகள், 3 பாக்குகளை சேர்த்து வையுங்கள். பணம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கியதும் அல்லது வருமானம் வந்ததும் முதல் செலவாக உப்பு, மல்லிகைப்பூ, இனிப்பு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்குவதற்கு முதல் தொகையை செலவிடுங்கள். பல வகையிலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். லவங்கப்பட்டையை பொடி செய்து சிறிது எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி பர்சிலோ அல்லது சட்டை பையிலோ வைத்திருந்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பணப்பெட்டியை தென்மேற்கு மூலையில் வைத்து அதில் சிறிது மல்லிகை பூக்களையும் போட்டு வைத்தால் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த பூ வாடியதும் மாற்றிவிட்டு வேறு பூக்களை வைக்கலாம். இந்த வழிமுறைகளை தொடர்ந்து செய்து வருவது மிகவும் சிறந்தது. இதை எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிய அருள் நேரம் எனும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி மக்களே. வணக்கம்.